அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான கத்திரிக்காய் பச்சடி தான் செய்ய போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்து கொஞ்சம் ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பேனில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட் பச்சடிக்கு சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 2 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கத்திரிக்காவை இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக மல்லிக்கீரை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அப்படியே இந்த ஆயிலே நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். நல்லா வதங்கி வந்துருச்சு கத்திரிக்காயெலாம். இது கூடவே 1 ஸ்பூன் மிளகுத்தூள், புளி கரைசல், ஒரு பிஞ்ச் கரம் மசாலா, தேவையான அளவு மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு திரும்பவும் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கத்திரிக்காய் நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கு. இந்த அளவில் இருந்தால் தான் கத்திரிக்காய் நல்லா மசிஞ்சு வந்தால் தான் பச்சடி சூப்பராக இருக்கும். முக்கியமாக கத்திரிக்காய் நல்ல கத்திரிக்காவாக பார்த்து வாங்கிக்கணும், விதை இல்லாத பிஞ்சு கத்திரிக்காவாக பார்த்து வாங்கிக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பச்சடிக்கு. இது கூடவே 1/2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, இப்போ இது கூட அரைச்சி வச்ச பொடியும் சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் மூடி வச்சிடலாம். கத்திரிக்காய் பச்சடி செய்யறதுக்கு ரொம்ப பொறுமை தேவை. ரொம்ப டேஸ்டான கத்திரிக்காய் பச்சடி ரெடி. கண்டிப்பாக